உற்பத்தியின் போது நெற்செய்கைக்கு அடுத்ததாக பாரிய அளவில் செய்கை பண்ணப்படும் பயிராக மரக்கறி பயிர் விளங்குகின்றது. மரக்கறி செய்கையின் போது காலநிலை மாறுபாடுகளையும் நோய்பீடை தாக்கங்களையும் வெற்றிகரமாக கையாள வேண்டியுள்ளது. நோய்பீடைகளின் தாக்கத்தை நாம் முறையாக கட்டுப்படுத்த தவறினால் அது அறுவடையில் பாரிய அளவு இழப்பை ஏற்படுத்தும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததொன்றே. எமது விவசாய திணைக்களமும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமும் இணைந்து எமது நாட்டினுள் போசனை மிக்க தரமான பாதுகாப்பான உணவு உற்பத்தியை உறுதி செய்யும் நோக்கில் பீடை நாசினிகள் மற்றும் உரங்களின் பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. இந்த ஜைக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நாம் இதுவரை புத்தளம் மாவட்டத்தில் கட்பிட்டியில் பல்வேறு பரிசோதனை வேலைத்திட்டங்களை மேற்கொண்டோம். அதில் பிரதானமான ஒரு பரிசீலனையில் தான் நாம் இப்பொழுது உள்ளோம். உண்மையில் இந்த கட்பிட்டிய பிரதேசம் என்பது எமது நாட்டின் மரக்கறி மற்றும் பழப்பயிர் உற்பத்திக்கு அதிகம் பங்காற்றும் பிரதேசம் ஒன்றாகும். இங்கு பெரும் போகம் சிறு போகம் இரண்டிலும் இந்த பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த கட்பிட்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு மணல் மண்ணே காணப்படுகின்றது. மற்றும் இங்கு விவசாயிகள் மத்தியில் காணப்படும் பொதுவான விடயம் ஒன்றுதான், இவர்கள் அதிகமாக விவசாய ரசாயனங்களை தமது செய்கையில் பயன்படுத்த பழகியுள்ளனர். இவர்கள் மிகவும் குறைவான காலப்பகுதியில் அதிகளவு விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துகின்றனர். இவை எமது சூழலையும் பாதிக்கும் ஒன்றாக அமைகின்றது. இவ்வாறான பாதிப்புகளை குறைப்பதற்காக ஜைக்கா வேலை திட்டத்தின் மூலம் இது போன்ற கத்தரி செய்கையில் மஞ்சள் நிற பல்ப் இடும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்தோம். இதன் மூலம் நாம் எதிர்பார்ப்பது பீடை தாக்கத்தை குறைத்து அறுவடையின் தரத்தையும் அளவையும் அதிகரிப்பது ஒன்றாகும். மாத்தளை, அனுராதபுரம், நுவரெலியா, பதுளை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் கத்தரி செய்கையில் கத்தரி தண்டு காய்த்துளைப்பான் தாக்கத்திற்கும் மற்றும் கோவா செய்கையில் இலை தின்னும் புழுவின் தாக்கத்திற்கும் தீர்வாக இந்த மஞ்சள் நிற பல்ப் இடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாய போதனாசிரியராக கல்பிட்டி பிரதேசத்துக்கு இருக்கிறேன். கல்பிட்டி பிரதேசத்தை பொறுத்த மட்டும் மிக பிரதானமாக விவசாயிகளால் விவசாயம் பண்ணக்கூடியது மரக்கறி பயிர்ச்செய்கையும் பழங்கள் பயிர்ச்செய்கையும் அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போன்ற பயிர்ச்செய்கைகள். இதில் நாங்கள் ஜைக்காட சேஃப் ப்ரொஜெக்டுக்கு கீழே அவங்களோட எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ரிகல்ச்சரும் சேர்ந்து புதிய எங்களோட தொழில்நுட்பம், அதாவது தொழில்நுட்பத்தை எங்களோட விவசாய போதனாசிரியர் மூலமாக வழங்கி நாவக்காடு பிரதேசத்தில் புதிய அந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக விவசாய ஒருவரை நாங்கள் தெரிவு செஞ்சோம். அதுக்கு ஆர்வம் உள்ள ஒரு இளம் துடிப்புள்ள ஒரு விவசாயியை நாங்கள் தெரிவு செஞ்சோம். இதில் எங்களோட பங்களிப்பாக விவசாய திணைக்களத்தால் வழங்கப்பட்டது எங்களோட புதிய தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துகிறதும், அது மாதிரி விவசாயிக்கு இதன் மூலமாக ஒரு புதிய ஒரு முன்மாதிரியை கொண்டு வரத்துக்குமான விடயங்களை நாங்கள் எங்களை முன்வைக்கப்பட்டது. விவசாய தொழில்நுட்பங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நாம் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தும் விவசாயி ஒருவரை நாம் கட்பிட்டிய பிரதேசத்தில் சந்தித்தோம். விவசாய கல்லூரி குண்டசாலையின்
ஒரு பழைய மாணவன். அதுபோல் அது நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு 4 ஏக்கர் தொடர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தொடர்ந்து பயிரிடுறது மிளகாய், கறிமிளகாய், புகையிலை, வெங்காயம், பீட்ரூட், அதுபோல் பல பயிருங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தா இந்த தடவை நாங்கள் என்ன செஞ்சோன்னா கத்தரி நாட்டியிருந்தோம். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் அந்த மஞ்சள் பல்ப் போட்டு இதுக்கு காய்களை காய் துளைப்பான கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வந்தது. ஜெய்கா நிறுவனத்தின் சேஃப் ப்ரொஜெக்ட் இருக்குது. அப்போ அதை நான் இந்த தடவை என்னோடய தோட்டத்தில் போட்டு பார்த்தேன். அதன் மூலம் என்ன லாபம்னு சொன்னால் பூச்சிகளோட தாக்கத்தை குறைக்க முடியுது. அதனால் விவசாய ரசாயனங்கள் பாவிக்கிற சாதாரணமாக ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் பாவிக்கிறேன். அதை அந்த இடைவெளியை கூட்ட முடிஞ்சுது. ஒருக்கா இப்போ இந்த தொழிலுக்கே இது இந்த ப்ரொஜெக்ட் போட்டு இந்த லைட் போட்ட துண்டுக்குள்ளே 2 தடவை மட்டும்தான் நான் கெமிக்கல் பாவிச்சிருக்கேன். அதுவும் மேலதிகமான இது பீட தாக்கம் முக்கியமாக கூடுதலாக இந்த நேரம் தான் நான் அது பாவிச்சது. அதால் இது இப்படியான ப்ரொஜெக்டுகள் வாரது விவசாயிகளுக்கு நல்லம், இலங்கை மக்களுக்கு நல்லம். அதன் மூலம் விவசாய இந்த நஞ்சு அடிக்கிறதுக்கு போகிற செலவை குறைக்கலாம். எல்லாருக்கும் லாபகரமான முறையாகவும் இது இருக்குது. விசேஷமாக நான் என்ன சொல்லணுன்னா இந்த ஜெய்கா நிறுவனத்தில் இந்த சேஃப் ப்ரொஜெக்டுகளை இந்த பல்புகளை கொண்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தின விவசாய திணைக்களத்தில் உத்தியோகர்களுக்கும் அந்த தொழில்நுட்ப ஆலோசனை தந்த அனைவருக்கும் நன்றி. எமது விவசாய திணைக்களம் தொடர்ச்சியாக சவால்களை வெற்றி கொள்ளும் முகமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. எமது பொங்கனியியல் பயிர் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் பல எமது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. எமது விவசாய திணைக்களம் தொடர்ச்சியாக சவால்களை வெற்றி கொள்ளும் முகமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. எமது பூங்கனியியல் பயிர் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் பல எமது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. எமது விவசாயிகள் எதிர்நோக்கும் பாரிய சவாலாக இந்த பூச்சிப்பிடி தாக்கங்கள் அமைகின்றன. தண்டு மற்றும் காய்துளைப்பான், இலை உண்ணும் புழுத்தாக்கம் போன்றன பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதற்காக அதிக அளவு விவசாய ரசாயனங்களை விசிறவே எமது விவசாயிகள் பழகியுள்ளனர். இதற்காக எமது விவசாயிகள் குறைந்த நாள் இடைவெளியில் அதிக அளவு ரசாயனங்களை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு அதிக அளவு விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துவது அறுவடையின் தரத்துக்கும் எமது ஆரோக்கியத்துக்கும் சவாலாக அமைந்துள்ளது. இதற்கு தீர்வு காணும் முகமாக ஜைகா நிறுவனத்தின் சேஃப் வேலை திட்டத்துடன் விவசாய திணைக்களம் இணைந்து பல்வேறு பரிசீலனைகளுடனான செய்கைகளை மேற்கொண்டோம். அதில் ஒன்றுதான் இந்த கத்தரி செய்கைக்கு மஞ்சள் நிற பல்ப் இடுவது. இந்த மஞ்சள் நிற பல்ப் கத்தரி செய்கையில் தண்டு மற்றும் காய்துளைப்பான், இலை உண்ணும் புழுத்தாக்கத்திற்கு தீர்வாக இது அமையும். இதன் மூலம் நாம் பிரதானமாக எதிர்பார்ப்பது எமது விவசாயிகளால் பயன்படுத்தப்படும் விவசாய ரசாயனங்களின் அளவை குறைத்து தரமான அறுவடையை பெற்றுக் கொடுப்பதாகும். இதன் மூலம் நமது சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பையும் குறைக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த மஞ்சள் பல்ப் இடும் முறையை பயன்படுத்தி மிகவும் குறைவான விவசாய ரசாயன பாவனையுடன் மிகவும் உயர்ந்தளவு அறுவடையொன்றை இந்த விவசாயி பெற்றுள்ளார். அவரிடம் கேட்கும் போது அவர் இந்த மஞ்சள் பல்ப் இட்டதன் மூலம் கடந்த போகங்களை விட மிக குறைந்தளவு விவசாய ரசாயனமே இம்முறை தேவைப்பட்டது என கூறினார். இவ்வாறான சூழல் நேயமான செய்கையில் ஈடுபட்டு தரமான விளைச்சலை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.